வெளிப்படுத்துறோம் தெரியுமா? இது எந்த இடத்துல வெளிப்படுத்துறோம்? எந்த இடத்துல வெளிப்படுத்துறோம்? குடும்பத்துல வெளிப்படுத்துறோம். அப்போ உங்களோட உழைப்பு, நீங்க படுற சிரமம், இது எல்லாமே என்ன ஆகுது? வீணா போகுது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு ஒரு சட்டன் விவரம் தெரியல ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் குழந்தைக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க, இனி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்களை மாற்றினாலும் நினைச்சாலுமே உங்களால் அதை மாற்றிக்க முடியுமா? இதனால் மாற்ற முடியாது. அடிப்படையில் வந்து உங்கள் மனசு வந்து அதனால நண்பரை மாட்ட அந்த பதிஞ்சிருச்சு. அப்படியே நீங்க மீறி அந்த குழந்தை மேல அன்பு செலுத்த முயற்சி படுத்தும் போது உங்க பிள்ளைகளுக்கு அந்த அன்பு எப்படி தெரியும் தெரியுமா? உண்மையாக தெரியுமா? தெரியும். ஏதோ எங்க அம்மா அப்பா வந்து எங்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக இந்த அன்பு செலுத்துறாங்க. ஒரு ரியல் அன்பு இல்லை. இது அவங்க எங்க சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட. இது யார் எங்க சொல்லுவாங்கன்னா அவங்க நண்பர்கள்ட்ட இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு வழிகாட்டுற நண்பர் கரெக்டா இருந்தால் அந்த குழந்தை நம்மிடம் திரும்பி வரும். அதே சூழ்நிலையில் என் தாயும் தந்தையும் அப்படித்தான் எனக்கு வந்து ஒரு நிழலாட்டம் பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு வெற்றிடம், அது ஆனாந்தாண்டி பெண்ணாந்தாண்டி அந்த ஒரு வெற்றிடம் ஏற்படுது. இப்படித்தான் இன்னைக்கு குடும்பங்கள் வந்து கிடைக்கும். என்னைக்குமே வந்து அன்புக்கு வந்து என்ன சொல்ல தெரியாது. அன்புக்கு என்ன சொல்ல தெரியாது? என்ன தெரியாது? அன்புக்கு என்ன தெரியாது? பொய் சொல்ல தெரியாது. இறைவன் அவர் இறை வார்த்தைகளை சொல்லிட்டார். உண்மையான அன்பு எந்த விதத்திலும் வார்த்தைகள் பொய்யாக வராது. இறைவன் கூறியிருக்காரு. எந்த மாதிரி இறை வார்த்தைகளை கூறியிருக்காருன்னா 1 கொரிந்தியர் 13:4 அன்பு பொறுமை என்றது படிங்க. ஒன்று கொரிந்தியர் 13:4 முதல் 13. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. இருமாப்புனா என்ன நினைக்கிறீங்க? இருமாப்புனா என்ன நினைக்கிறீங்க? அன்பு வந்து பொறுமை உள்ளது, ரெண்டாவது என்ன வந்து நன்மை செய்யும், நன்மை மட்டுமே செய்யும், அடுத்தது பொறாமைப்படாது. நம்ம ஒருத்தர் மேல அன்பு வைக்கும் பொழுது நம்ம பொறாமையோட வைக்க மாட்டோம். அன்பை கண்டிப்பா வைக்க மாட்டோம். ஆனா அந்த அன்பு உண்மை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன வரும்? கண்டிப்பா அது இறைவன் அவருடைய இறைவார்த்தையில் கூறியிருக்கார். நான் சொல்றது ஒரு அன்பு எப்படி இருக்கணும்? உங்கள் அன்பு வந்து மாயமற்றதாக இருப்பதாக. மாயமற்றதாக இருப்பதா என்னன்னா அவர் உண்மையான அன்பா இருக்கணும். ஒரு 4 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பள்ளியை வந்து சைவர் ஓவராக கவனிப்பீங்க. வந்துட்டாங்க அப்படின்னா அதை செய் இதை செய்வாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் புரியாது. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எதுவும் புரியாது. எதுக்கு திரும்பி பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களால புரியாது. என்றைக்குமே வந்து உங்களுடைய அன்பு வந்து பேரண்ட்ஸோட அன்பு குழந்தைகிட்ட மாயமற்றதாக இருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எந்த நிலைக்கு வரும்? என்ன நிலைக்கு வரும்? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். அதே அன்பு வந்து உண்மையாக இருக்கணும். அன்பு வந்து பொறாமை கூடாது. இந்த மாதிரி வரும்பொழுது குடும்பத்தில் என்ன வரும்? இதெல்லாம் வந்தோம் என்ன குடும்பத்தில் ஒரு சமாதானமான நிலை வரும். சமாதானமான நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும்? உன் அலங்காரத்துக்குள்ளே உன் கோட்டைக்குள்ளே அமைதி நிலவுதான். இறைவன் இறைவன் தான் அவருடைய இறைவாக்கியில் கூறுகிறார். உன்னுடைய கோட்டைக்குள்ளே அமைதி நிலவுவதாக. அமைதி நம்ம இடத்துக்கு வரணும்னா நாம் ஒருவர் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பம் என்பது என்ன நினைக்கிறீங்க? ஒரு குடும்பம், ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைகள் இல்லை ஒரு பிள்ளைகள் இருக்கிறது. அந்த குடும்பம் என்ன நினைக்கிறீங்க? குட்டி திருச்சபை. அதான் அது ஒரு குட்டி திருச்சபை. அந்த குட்டி திருச்சபை உடையும் பொழுது என்ன ஆகும்? திருச்சபையை உடையும்.
உதாரணம் ராயப்பீடம் இறைவன் கொடுத்தது. ராயப்பீடம் இறைவன் கொடுத்தது, திருச்சபை கொடுத்தார். திருச்சபைக்கு என்னது? நம்ம குடும்பமாகிய அனைத்து குட்டி திருச்சபை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறைவன் ராயப்பீடம் மொத்தமாக திருச்சபையை கையில் கொடுத்தார். இன்றளவும் அந்த குட்டி திருச்சபை நிகழ்வு இருந்துட்டே இருக்கு. குட்டி திருச்சபை யார்? நம்ம தான் அந்த குட்டி திருச்சபை. ஒரு குடும்பம் என்று ஒரு திருச்சபை. அந்த குடும்பத்தை ஏற்று நடத்துகின்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த குடும்பத்துக்கு இறைவனால் அடையாளமாக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாளம் சொல்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது அந்த குழந்தைகள். அப்படி என்றால் அந்த குடும்பத்தை வழிநடத்துகின்ற திருச்சபை யாரு? ஒரு தாயும் தந்தையும். இவ்வாறு இது கடந்து செல்லும் போது நம்முடைய குடும்பத்துல குழந்தைகிட்ட நம்முடைய வார்த்தைகள் சில நேரத்துல இல்லை பெரும்பாலான நேரத்துல எந்த மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்? ஒன்று நீங்க ஒரு கூப்பிடுறீங்க,